இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ட்ரெண்டிங்கான வீடியோவோ உங்களோட இமேஜை வச்சு நீங்களே எப்படி ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் ரெடி பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெண்டு ப்ரீசெட் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். அந்த 2 ப்ரீசெட்டுமே உங்களுக்கு டேரெக்டாக தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை ஜஸ்ட் டச் பண்ணாலே போது ஈஸியாக வந்து உங்களுக்கு இன்புட் ஆயிடும். ஸோ நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த ப்ரீசெட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனை டச் பண்ணால் அதில் வந்து நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த 2 ப்ரீசெட் வந்து இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா கரெக்டாக இந்த பீட் மார்க் அப்படின்ற இந்த ப்ரீசெட் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணினா அதில் நான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதா எப்பயும் போல் நானே சாங்கு அது போக இந்த டெம்ப்ளேட்டில் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த இமேஜோட சேர்த்து தான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இமேஜ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதிலே எடிட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த இமேஜ் எல்லாத்தையுமே டோட்டலாக டெலீட் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜை மட்டும் ஆட் பண்ண போகிறீங்க. அதுவும் வீடியோ ஃபுல்லாக நீங்கள் இமேஜ் ஆட் பண்ண தேவையில்லை. இந்த லாஸ்ட்டில் 2 பீட் மார்க்கில் மட்டும் நீங்கள் வந்து இமேஜ் ஆட் பண்ண போகிறீங்க. இதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் ஜஸ்ட் நீங்கள் இமேஜை மட்டும் சேஞ்ச் பண்ணாலே போதும். ரொம்ப ஈஸியாக வந்து இந்த எஃபெக்டாக கொண்டுட்டு வந்துடலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த இடத்துல கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 4 குரூப் வந்து கொடுத்துருக்கேன்னா ஸோ இந்த 4 குரூப்பில் மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம எப்படி நம்மளோட இமேஜை வேறு இமேஜை சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு எடுத்துனே ஒரு குரூப் இருக்கா அந்த குரூப்பை ஜஸ்ட்டு டச் பண்ணுங்கள். டச் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா எடிட் குரூப் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். அதை நீங்கள் டச் பண்ணுங்க பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி 2 லேயராக வந்துடும். இதில் கீழே இருக்க பதிலாக அதுதான் இமேஜ். ஸோ அந்த இமேஜ் ஜஸ்ட்டு டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இதை நீங்கள் டெலிட் பண்ணா கூட பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த இமேஜை டெலிட் பண்ணிவிட்டு இப்போ இந்த லேயரோட ஸ்டார்டிங் வந்துருங்க. கரெக்டாக 0.0 செகண்ட் வந்துட்டு இப்போ இந்த கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கனை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இதில் இந்த மீடியா அப்படின்ற ஆப்ஷனில் போயிட்டு ஸோ இதில் நீங்கள் எடிட் பண்ணி நினைக்கிற உங்களோட இமேஜ் ஏதாவது ஒரு இமேஜ் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இதை ஃபஸ்ட்டு வீடியோட லாஸ்ட் வரை இழுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோட லாஸ்ட் போயிருங்க. போனதுக்கப்புறம் கீழே இருக்க இந்த 2வது சிம்பிளை டச் பண்ணாலே போது ஈஸியாக வந்து வீடியோட லாஸ்ட் வரை இழுத்துரும். இழுத்ததுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணால் அந்த இமேஜ் ஜஸ்ட்டு டச் பண்ணி இப்போ கையாலே கொண்டுட்டு போய் இந்த மாதிரி டாப்பில் கொண்டு போய் வைங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி டாப்பில் கொண்டு போய் வச்சதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணால் அந்த இமேஜோட ஸ்டார்டிங் வந்துட்டு இப்போ அந்த இமேஜை லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே அந்த லேயருக்கு கீழே மட்டும் கொண்டு வந்தாலே போது இந்த மாதிரி மாறிடும். மாறினதுக்கப்புறம் இப்போ நான் அந்த இமேஜை மறுபடியும் டச் பண்ணி ஸோ உங்களுக்கு ஃபேஸ் வந்து கிளியராக தெரிகிற அளவுக்கு இந்த மாதிரி மூவ் பண்ணி வச்சாலே போது ரொம்ப ஈஸியாக வந்து நீங்கள் அந்த ஃப்ரேம்குள்ளே இமேஜ் வந்து செட் பண்ணிடலாம். ஸோ செட் பண்ணி முடிச்சக்கப்புறம் இப்போ என்ன பண்ணால் அப்படியே பேக் வந்துட்டு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அந்த இமேஜ் வந்து சேஞ்ச் ஆயிருக்குது. ஸோ இதே மாதிரி அடுத்த லேயர் ஸோ அடுத்த லேயரை டச் பண்ணி அதே மாதிரி அந்த எடிட் குரூப் ஸோ கீழே இருக்க இமேஜை ஃபஸ்ட்டு டெலிட் பண்ணிடுங்க. டெலிட் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக ஸ்டார்டிங் வந்துட்டு இப்போ இந்த கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கனை டச் பண்ணிட்டு அதே மாதிரி அந்த மீடியா அப்படின்ற ஆப்ஷனில் போயிட்டு ஸோ இதில் நீங்கள் எடிட் பண்ணி நினைக்கிற அடுத்த இமேஜ் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இதையும் கரெக்டாக ஃபஸ்ட்டு வீடியோட லாஸ்ட்டு போயிட்டு இந்த 2வது இருக்க சிம்பிளை கொடுத்து லாஸ்ட்டுக்கு கொண்டுட்டு வந்துருங்க. ஸோ கொண்டு வந்ததுக்கப்புறம் இப்போ இந்த இமேஜை டச் பண்ணி இதோட சைஸை கொஞ்சம் மட்டும் எனக்கு தேவையான அளவு கம்மி பண்ணிவிட்டு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சைட்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அதுக்கெலாம் நம்ம ஒரு எஃபெக்ட் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு அந்த கீழே இருக்க எஃபெக்ட்டில் போயிட்டு ஸோ இந்த இடத்துல இந்த ஆட் எஃபெக்ட் அப்படின்றல போனதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த மேலே இருக்க சர்ச் பாரில் டைல்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணால் இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வரும். ஸோ அதை நீங்கள் ஜஸ்ட் இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி முடிச்சக்கப்புறம் இப்போ இதை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த லேயருக்கு கீழே மட்டும் கொண்டு வந்துட்டு ஸோ இப்போ இதை மறுபடியும் டச் பண்ணி நமக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இமேஜில் நமக்கு கண்ணு மட்டும் வந்து தெரிகிற மாதிரி மட்டும் செட் பண்ணுங்கள். ஒவ்வொரு இமேஜில் ஒவ்வொரு பார்ட்ஸ் வந்து தெரிகிற மாதிரி செட் பண்ணாலே போது உங்களுக்கு இந்த மாதிரி எஃபெக்ட் வந்து கிடச்சிடும். ஸோ இப்போ எல்லாமே மாற்றி முடிச்சக்கப்புறம் இப்போ அப்படியே பேக் வந்துட்டு இந்த வீடியோ நீங்கள் அப்படியே பாருங்கள். ஸோ உங்களுக்கு ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து கிடச்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மீத இருக்க 2லேயுமே சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணி முடிச்சக்கப்புறம் இதுக்கு அடுத்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 2 இமேஜ் இருக்கா. ஸோ இந்த 2 இமேஜில் வந்து நம்ம அடுத்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு நான் கொடுத்துருக்க அந்த சேகஃபைட் ப்ரீசெட் இருக்குது பதில் அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரே ஒரு எஃபெக்ட் மட்டும் தான் கொடுத்துருப்பேன். இந்த ஒரே ஒரு எஃபெக்ட்டை வச்சு தான் நம்ம வீடியோ ஃபுல்லாகவே மேக் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அந்த இமேஜை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு கீழே இருக்க எஃபெக்ட் அப்படின்றல போயிட்டு ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த 3 டாட் இருக்கா ஜஸ்ட் அதை டச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இந்த காப்பி எஃபெக்ட் அப்படின்ற மட்டும் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பீட் மார்க் ப்ரீசெட் இருக்குது பதில் அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணினா இதில் வீடியோட லாஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா லாஸ்ட்டில் 2 இமேஜ் மட்டும் இருக்குது பார்த்தீங்களா அந்த 2 இமேஜில் மட்டும் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு இந்த எஃபெக்ட்டை கரெக்டாக ஆட் பண்ணுங்கள். ஸோ இந்த முதல் இமேஜில் ஆட் பண்ணி முடிச்சக்கப்புறம் அப்படியே மூவ் பண்ணி அந்த 2வது இமேஜ் ஸோ இந்த 2 இமேஜில் ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த எஃபெக்ட்லேயே நம்ம ஒரே ஒரு எஃபெக்ட்டை மட்டும் ஆஃப் பண்ண போகிறோம். அதாவது இதில் ஃபஸ்ட் எடுத்துன்னு இந்த டைல்ஸ் அப்படின்ற ஒரு எஃபெக்ட் இருக்கா ஜஸ்ட் அதை மட்டும் நீங்கள் இந்த சைடில் இந்த கண்ணு மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கா அது மேலே டச் பண்ணாலே போதும் ஆஃப் ஆயிடும். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த எஃபெக்ட்டை அப்படியே காப்பி பண்ணுங்கள். ஸோ இந்த 3 டாட் டச் பண்ணி ஃபஸ்ட்டு இதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா அப்படியே கொஞ்சம் மட்டும் பேக் வந்துட்டு இதில் நம்ம முன்னாடி ஒரு 4 லேயர் ஆட் பண்ணிங்க பதிலாக இந்த 4 லேயர்லையும் இப்போ நம்ம காப்பி பண்ண இந்த எஃபெக்ட்டை வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அந்த லேயரை ஒரு லேயரை டச் பண்ணிட்டு கீழே இருக்க எஃபெக்ட்டில் போயிட்டு அந்த 3 டாட்டை டச் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த எஃபெக்ட்டை கரெக்டாக பேஸ்ட் பண்ணாலே போதும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து ரொம்ப ஈஸியாகவே வந்து கிடச்சிடும். ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இதே மாதிரி அடுத்த லேயரை டச் பண்ணி அதே மாதிரி எஃபெக்ட் ஸோ அதே மாதிரி இந்த 3 டாட்டை டச் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி இந்த மாதிரி ட்ரெண்டிங்கான வீடியோவை உங்களோட இமேஜ் வச்சு நீங்களே மேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ அலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ இந்த வீடியோ நீங்கள் அப்படியே ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.